எல்லோருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கமலாசமையலறை. இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அவல் பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபம் நவம்பர் 29 வருது. அன்னைக்கு நீங்க இந்த அவல் பொரியை செஞ்சு தீபம் ஏற்றி கொண்டாடுங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அவல் எடுத்திருக்கேன். இது திக்கான அவல், அதுதான் நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு சரியா வரும். தேங்காய் 200 கிராம் இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்கோங்க. 200 கிராம் பொட்டுக்கடலை, இது 1 கப் நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, ஒரு 4-5 ஏலக்காய், 1 கப் வெல்லம், அதுவும் 200 கிராம். இப்போ ஒரு கடாயில 1 கை அவல் சேர்த்துக்கலாம். 1 கை தான் போடணும், அதுக்கு மேல போடாதீங்க, அப்பதான் பொரிக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி தென்னங்குச்சி இருக்கு இல்லையா, அதோட திக் சைடு இருக்கு, அதை வச்சு நம்ம இதை இப்படி பொரிச்சு எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் நல்லா பொரிஞ்சு வரும். அப்படி தென்னங்குச்சி இல்லைன்னா நீங்க நார்மலா கடாயில சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்பெல்லாம் கடையில பொரிச்ச அவல்னு விக்குது, அதை நம்ம வாங்கி இதை செஞ்சுக்கலாம். இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதே கடாயில பொட்டுக்கடலையே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லைட் ப்ரௌனா வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். வறுத்துட்டு இதை சைடா எடுத்து வச்சிருங்க. அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு பொரிச்சு நம்ம எடுத்து சைடா வச்சுக்கலாம். அதே கடாயில நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெட்டின பிறகு கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சிங்கன்னா சீக்கிரமே வறுபட்டுரும். பாருங்க, இந்த மாதிரி வறுக்கணும். இதை நல்ல டார்க் ப்ரௌன்ல வறுக்கணும். ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா வறுக்கிறதுக்கு வரும். பாருங்க, இந்த மாதிரி வறுக்கணும். அப்பதான் நம்ம அதை சக்கரை பாவுல சேர்க்கும் போது நல்லா அழகா வரும். பாருங்க, இவ்வளவு சூப்பரா வறுத்துருக்காங்கன்னு. இப்போ நம்ம வெல்லத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெள்ளத்துல அடியில மண் இருக்கும், அதனாலதான் நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டின பிறகு நம்ம இதுல இப்ப வறுத்து வச்சிருந்த தேங்காவை தான் ஃபர்ஸ்ட் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்தன கொஞ்சம் தண்ணி விடும், அதனால இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனா நீங்க அந்த அவல் பொரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அவல் நம்ம பொரிச்சு வச்சிருந்தோம்னா இதை சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ நம்ம பாகு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு அதுல இந்த வெல்லத்தை ஊத்தி பாத்தீங்கன்னா அது உருட்டுற பதத்துக்கு வரணும். இப்ப பாருங்க, இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது உருட்டுற அளவுக்கு வருது. இந்த மாதிரி உருட்டி கையில எடுத்தோம்னா அது அப்படியே நிக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கணும். சிம்ல வச்சுட்டு நம்ம வறுத்த பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதும் பொட்டுக்கடலை. இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகுதான் நம்ம இதுல அவல் சேர்க்கணும். பாருங்க, அவல் எவ்வளவு அழகா பொரிச்சு எடுத்திருக்கோன்னு. இப்ப இந்த பொரிச்ச அவலை இதுல சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் அப்படியே சேர்த்துக்கிட்டு நீங்க வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்பதான் நம்மளுக்கு கலர்றதுக்கு சரியா இருக்கும். அப்படி கலந்த பிறகு உங்களுக்கு அந்த அடியில எண்ணெய் சட்டியில ஒட்டி இருந்ததுன்னா அதை நீங்க திருப்பி ஸ்டவ்ல வச்சீங்கன்னா அது இலகி வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட அவல் பொரி ரெடி ஆயிட்டு. இது நம்ம ஒரு தாம்பாளத்தில் எடுத்து நம்ம இதை ஆற வச்சிடலாம். இது ஆறின பிறகு அந்த வெல்லம் அந்த தேங்காய்லாம் சேர்ந்தது நல்ல ஒரு ஷைனிங்கா நல்ல ஒரு அழகா வந்துடும். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த அவல் பொரியை செஞ்சு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. பார்க்கவே இது ரொம்ப அழகா இருக்கு, டேஸ்டும் சூப்பரா இருக்கு. இது ரொம்பவே கிறிஸ்பா இருக்கும். நம்ம அவல் பொரிச்சது இல்லையா, அதனால ரொம்ப கிறிஸ்பா இருக்கும். இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்படியே கட்டி கட்டியா இருக்கும். இதை நம்ம உடைச்சோம்னா அப்படியே கிறிஸ்பா இருக்கும். கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்.
உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்.